போன வருஷம் பிக் பாஸில் மாயா கிருஷ்ணன் அப்படின்ற கண்டஸ்டண்ட்டை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து அப்படியே அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்லாம் கொடுப்பாங்க. மாயா மேடம் வந்து இப்போ ரொம்ப யூஎஸ் அது இது ஏதோ அட்லாண்டிக் ஓஷனில் போய் நீந்தினாங்களாம், அது இது டூர் போய் நிற்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லலாம் வந்து அப்படியே அவங்க ஒரு ப்ரபகண்டாஸ் இல்லை உண்மையான்னு தெரியல, உண்மையாக கூட இருக்கலாம், உண்மைகளை பரப்பின்னு இருக்காங்க. அவங்க வந்து திடீர்னு பார்த்தா நம்ம இப்போ பிக் பாஸ் 8 தமிழ் சீசன் 8 ப்ரோமோ வந்த உடனே எக்ஸ் வலைதளத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. வாட் அ கூல் ப்ரோமோ தட் வாஸ் ஃபர்ஸ்ட்லி வாட் அ கூல் ப்ரோமோ தட் வாஸ் அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப கூலான ஒரு ப்ரோமோ அப்படின்றாங்க. இந்த ப்ரோமோ வந்து எந்த விதத்தில் கூல் ஆகுதுன்னு தெரியல. ஒருவேளை அவங்க நல்லா ஏசியில் உட்காந்துருந்ததுனால அது ரொம்ப கூலாக தெரிஞ்சிருக்கலாம். மக்கள் செல்வனை வந்து இவங்க அப்படியே தத்து எடுத்துக்கிறாங்க. மக்கள் செல்வன் நம்ம விஜய் சேதுபதியை வந்து மை மக்கள் செல்வன் கில்லிங் இட் அப்படின்ட்டு ஒரு ஹார்ட்டெல்லாம் போட்டுக்கிறாங்க. அப்படியே என்னமோ இவங்களுக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு மாதிரியும் ரொம்ப அப்படியே ஐயோ அவங்க வந்து 1-2 விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஆரம்பித்து ஆடியன்ஸுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிவி ஷோ பிக் பாஸ் வந்து ஒரு டிவி ஷோ, அது வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவே மட்டும்தான். என்டர்டெயின்மெண்ட்டு பை என்டர்டெயின்மெண்ட்டு, அது என்ன பை என்டர்டெயின்மெண்ட், அது என்ன கதைன்னு புரியல. ஏதோ கொஞ்சம் லாஸ் ஆஃப் மைண்டில் இருந்தாங்களா இல்லை லாஸ் ஆஃப் மெமரியில் இருந்தாங்களான்னு தெரியல. இன் அ ஷோ தட் கீப்ஸ் ஆடியன்ஸ் ஹுக் டு த டிவி, நாட் அ moral judgment on who's good or bad, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பார்க்கறதுக்கான ஷோ கிடையாதுங்க. இது வந்து ஆடியன்ஸை வந்து டிவியில் அப்படியே வந்து அவங்க கண்ணை வந்து டிவியில் அப்படியே ஒட்ட வைக்கிறதுக்கான ஒரு ஷோ இது. அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணுறோன்ற மாதிரி ஒரு பில்டப்லாம் கொடுக்குறாங்க. இவங்க எப்போ அந்த மாதிரி ஒட்ட வச்சாங்கன்னு தெரில. இது மூஞ்ச பார்க்கும்போதே சேனல் மாற்றின ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க போன சீசனில். நீங்களும் கூட இப்போ நீங்கள் கேட்டுன்னு இருக்கவங்களுக்கு கூட நான் சொல்கிறது என்னன்றது புரியும். கண்டஸ்டன்ஸ் வந்து அங்கே வந்து ஒர்க்கிங் ஃபார் அ ஷோ. இது வந்து ஒரு வேலையாக, இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ கிடையாதான். வந்து ரொம்ப சீக்ரெட்டெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வந்து நிறைய உண்மைகள்லாம் தெரியாது. இதில் நிறைய உண்மைகள்லாம் இருக்குது இந்த ஷோ பின்னாடி. அந்த உண்மைகள்லாம் நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்து அதை சொல்லக்கூடாதுன்ற ஒரு உறுதிமொழி மாதிரி எங்களுக்கு இருக்குது அப்படின்ற லெவலுக்கு ஒரே பில்டப் தான். போங்க ஷோ முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது. அப்படி நம்ம எங்கேயோ அப்படி சுற்றினே ஏதோ பண்ணின்னு இருக்காங்க. அது அவங்க வாழ்க்கை, அதை அப்படி போட்டோம். இப்போ இந்த ஷோ வரும்போது இவங்க வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அப்படி ஒரு ஸ்பேஸ் தேடிக்கிறாங்க. வந்து அதுதான் பண்ணின்னு இருக்காங்க. இப்போ ஷோ முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆகுது. இவ்வளோ நாள் ஆகி கூட இவங்களால் அந்த ஹேங் ஓவர்லேருந்து வெளியே வர முடியல அப்படின்றது தான் வந்து இவங்களுடைய பேச்சிலேருந்து புரியுது. ஏன்னா மக்கள் வந்து காரி துப்புறாங்க அப்படின்றது வந்து இவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹர்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் வந்து எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. பிக் பாஸ் டிவி ஷோ இந்த மாதிரி, பிக் பாஸ் டிவி ஷோ அந்த மாதிரி அது இதுன்ட்டு ஒரே பில்டப் தான் போகுது. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீசனில் வந்து பேட்ரியார்கி அப்புறம் மிசோஜினி இதெல்லாம் வந்து எனேபிள் பண்ணாதீங்க. பேட்ரியார்கினா இந்த ஆண் மேலாதிக்கம், அதை வந்து ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. லேடிஸை வந்து பிடிக்காதுன்ற மாதிரி அந்த ஒரு விஷயம்லாம் யாருங்க லேடிஸை பிடிக்காது அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க. இவங்களா வந்து ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணின்னு இவங்களா ஒரு விஷயத்த சொல்லினே இருக்க வேண்டியது. ப்ளீஸ் லெட் தெம் ஸ்பீக். யார் தான் லேடிஸை பேச வேணான்னு சொன்னாங்க? வேறு வாட் தே வாண்ட். அவங்க என்ன ட்ரெஸ் போடணுமோ அவங்க போட்டோம், அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டோம், அவங்கள ஃப்ரீயாக இருக்கட்டும் அவங்க அப்படின்றது தான் இவங்களுடைய ஒரு கன்செப்டே. இப்போ ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் ஒரு பையன் வந்து சட்டை இல்லாமல் வந்தான்னா என்னென்ன சொல்லுவாங்க லேடிஸ், என்ன எங்கள் லேடிஸ்லாம் உட்காந்துருக்காங்க தெரியலையா அப்படின்வாங்க. ஆனால் வந்து லேடிஸ் வந்து எந்த ட்ரெஸ்ஸில் வேணால் வரலாம். அது வந்து அதை பற்றி நம்ம வந்து கொஸ்டின் கேட்கக்கூடாது. நம்ம வந்து அதை வந்து கேரக்டர்லெஸ் அப்படின்னு சொல்கிறோமா. அவங்க வந்து லேடிஸ் வந்து அவங்களுடைய கோபத்தெல்லாம் காட்டுட்டோம் அண்ட் ஹாவ் அ மைண்ட் ஆஃப் தேர் ஓன். அவங்களுடைய சொந்தமான சுய புத்தியை வந்து அவங்க காட்டுட்டோம். அதை காட்டினா வந்து கேரக்டர்லெஸ் அப்படின்லாம் சொல்லாதீங்க. அவங்க அதை காட்டலைன்னா நல்லவங்க, அதை காட்டினா மோசமானவங்கன்ற மாதிரி பேசாதீங்க. அது இதுன்ட்டு ஐயோ யார் தான் லேடிஸை இவ்வளோ அப்ரெஸ் பண்ணுறாங்க? லேடிஸை வந்து சப்ரெஸ் பண்ணுற ஒரு சிலர் இருக்காங்கன்னு வைங்க. அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷோவில் வரும்போது நீங்கள் யாரும் இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் இந்த மாதிரி பேசுகிற மாதிரியா? அதே மாதிரி கண்டஸ்டன்ஸுக்கு வந்து ஒரு நீங்கள்லாம் வந்து ரொம்ப தைரியமானவங்க. த ஹேட் அவுட் சைட் டசன்ட் மேட்டர். வெளியில் இருக்க வெறுப்பெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் இன்சைட் த ஹவுஸ் வந்து நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து சேர்த்துக்கோங்க. அது மட்டும்தான் வந்து உங்களுக்கு நீடிக்கும். மணி அப்படின்றது, ஃபேமு அப்படின்றதெல்லாம் வந்து நீடிக்காது. அந்த ஹேட்டு அப்படின்றது, மெமரி அப்படின்றதெல்லாம் நீடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நீடிப்பாங்க. என்ன பில்டப்பா! ஐயோ த இன்டர்நெட் இஸ் கோயிங் டு ஸ்ப்ரெட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரூமர்ஸ் வித்தவுட் வெரிஃபிகேஷன், வித்தவுட் எனி பேக்ரவுண்ட் செக். அந்த மாதிரி விஷயங்கள் இன்டர்நெட்டில் வந்து நிறைய ரூமர் அது இதெல்லாம் வரும். வெரிஃபிகேஷன் இல்லாமல், பேக்ரவுண்ட் செக் இல்லாமல். பேக்ரவுண்ட் செக் வெரிஃபிகேஷன் இல்லாமல் தான் எல்லாம் பேசுகிறாங்களா? இவங்கள பற்றி பேசுனதெல்லாம், அதாவது இவங்க ரொம்ப நல்லவங்க, நம்ம வந்து இவங்கள பற்றி தப்பாக பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப்பே கொடுத்துனுக்குது பாருங்கள். அது வந்து நீங்கள் யாருன்றது அது காட்ட போகிறது இல்லை. அதனால் வந்து நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம். பி அப்சல்யூட்லி ட்ரூ டு யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து உங்களுக்கு உண்மையாக இருங்க. அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டேட் ஆஃப் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டை பற்றி புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா வந்து ட்ராமா கிரியேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அம்மா தான் ட்ராமா குயின் ஆச்சு. இந்த அம்மா பண்ண ட்ராமா தான் நம்ம போன வருஷம் பார்த்தோம். அதே வழியில் வந்து வாங்கன்ட்டு இந்த அம்மா வந்து ஒரு இது கொடுக்குறாங்க. இந்த வழியில் ஏதாவது ஒரு பொண்ணு இந்த வருஷம் வந்து வரத்துக்கு ட்ரை பண்ணிச்சுன்னா
அப்படின்னா அதையும் வந்து மக்கள் காரி காரி துப்புவாங்கன்றது அந்த பொண்ணுக்கு தெரியாது. ஆனால் கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் ஒரு ஷோ, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது இதுன்னுவாங்க. வெளியில் வந்து சப்போர்ட் சிஸ்டம் வச்சுக்கோங்க. அதான் எது சப்போர்ட் சிஸ்டம்னா பிஆர். ட்ரஸ்ட் மீ, யூ டோன்ட் நீட் அ பிஆர் ஏஜென்சி, யூ ஆர் எனஃப். உங்களுக்கு பிஆர் ஏஜென்சி வேண்டாம், வெளியில் சப்போர்ட் சிஸ்டம் வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் பிஆர் ஏஜென்சி தான் அது. அப்புறம் வந்து பட் இஃப் யூ ஆர் ஹைரிங் சம்ஒன் ப்ளீஸ் டெல் them not to fuel the hate and violence that's seeping into the real world. Threats of rape or violence have no place here. பா, ஐயோ கடவுளே, ரேப்பு வயலன்ஸு அது இதுன்ட்டு என்ன தான் இவங்க பிரச்சனை அப்படின்றது தெரியல. ஒரு டிவியில் நடக்கிற ஒரு ஷோவை பற்றி ஒன்று வர கண்டஸ்டண்ட்டுக்கு ஒன்று சொல்லுன்னா அங்கே வந்து ரேப்பு அது இது. பா, திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஷோ அண்ட் யுவர் ரேஜ் மேக்ஸ் நோ சென்ஸ். இட்ஸ் பிஸ்னஸ் அண்ட் மணி. இது பிஸ்னஸ்ஸு, இது வந்து வெறும் காசுக்கான விஷயந்தான். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மைண்ட் கேம், ப்ளே இட் வித் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், கால் அவுட் அண்ட் ஸ்டாண்ட் அப் ஃபார் what's right always. It could change someone's life, trust me, I've seen it. பா, ஐயோ இந்த அம்மா வந்து அப்படியே வந்து ஏதோ ஒரு இவங்க தான் பிக் பாஸை கண்டுபிடிச்ச மாதிரியும் அப்படியே ஒரு பில்டப். போன வருஷம் வந்து நாரி போய் ஊரே வந்து திட்டி, ஊரே வந்து நீ போய் தொலைடி அது இதுன்னு கத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி கூட அப்படியே வந்து எல்லாத்தையும் தொடச்சின்னு வந்து ஒன்றுமே இல்லைங்க, நான் வந்து இப்போ தாங்க நான் புது ஆளுங்க அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் வந்து இவங்களுடைய ஒரு இது. கடவுளே, keep your head high and own it. Most importantly, know what you are working. Work well and make that money. காசு பணம் கொட்டு மணின்ற அந்த ஒரே கன்செப்டில் போயிட்டு அதில் வேறு கடைசியில் அந்துடன் மாயாவான் அன்புடன் எழுத போனது போல் இது. அதை அந்துடன் வச்சுக்கிறேன். அதான் சொன்னேன், ஏதோ ஒரு லாஸ் ஆஃப் மெமரியில் இருந்திருக்காங்க மேடம் அப்படின்ட்டு. அதாவது எவ்வளோ தான் மக்கள் வந்து கழுவி ஊற்றினாலும் இவங்களுக்கு வந்து உரைக்காது அப்படின்றது, உரைக்காத மாதிரி நடிப்பாங்கன்றது தெரியுது, உரைச்சிருக்குது. அதனால தான் நிறைய விஷயங்கள் இந்த ட்வீட்டில் வந்து போட்டதில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கூர்மையாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதை பற்றி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அவங்க வந்து இவ்வளோ தூரம் பேசணுன்னா அவ்வளோ ஹேட்ரட் அவ்வளோ இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. அதுதான் மேட்ரு. ஏன்னா ஒழுங்காக நடந்துக்கணும். உள்ளே வந்து நான் ஷோவுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி என்ன வேணால் பண்ணிவிட்டு அது ஷோவுக்காக பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் எல்லோரும் ஒத்துப்பாங்களா? எல்லோரும் என்ன முட்டாளா?